ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி உளுந்தங்களி ஸ்பெஷல் பார்க்கலாம். முதல்ல வெல்லத்தை நல்லா துருவிக்கலாம். துருவி 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். அது கூட 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வைக்கலாம். வச்சு அதை நல்லா கரைக்கணும். அதில் இருக்கிற தூசி மண் எல்லாம் வடிகட்டுறதுக்காக நம்ம அதை கரைக்கிறோம். பாகுபாதாக வேண்டாம், அது கரைஞ்சால் போதும். அதை கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் 1 கப்பு உளுந்தங்களி மாவு எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அந்த மாவை முதல்ல கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிருவோம். அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைக்கணும். நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி அடுப்பு பற்ற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை கைவிடாமல் கிண்டணும். அதில் கட்டி படாத அளவுக்கு நம்ம கிண்டணும். விட்டுட்டோன்னா அது அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டணும். இது ஒரு 10 நிமிஷமாவது கிண்ட வேண்டி இருக்கும். இதில் அப்படி கிண்டும்போது தான் நம்மளுக்கு அந்த களி அதோட பதம் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால நம்ம ரொம்ப நேரம் விட வேண்டியதில்லை. 10 நிமிஷம் நல்லா வெந்ததுனாலே போதும். நல்ல அந்த களியோட பதம் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு அந்த பதம் வரவும் இந்த வெல்லத்தை வடிகட்டி அதில் ஊற்றணும். வெல்லத்தை வடிகட்டி நம்ம ஊற்றி கிண்டும்போது கட்டி தெம்படுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதை நல்லா நம்ம கிண்ட அந்த வெல்லம் அது கூட கலந்து ஒன்று சேர்ந்து வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிண்டணும். இதை நல்லா கிண்டி அந்த அல்வா பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு கிண்டணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதுதான் பதம். பார்த்துக்கோங்க, நல்லா இந்த அளவுக்கு கிண்டணும். அதை கொஞ்சம் அது பக்கத்துலேயே நின்று செய்யணும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் அது கூட சேர்த்துக்கணும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறணும். இப்போ அந்த எண்ணெயை சேர்த்துட்டு திருப்பி நல்லா கிண்டணும். அந்த எண்ணெய் அது கூட கலந்து வரணும். கலந்து அல்வா பதத்துக்கு வரணும். அது நல்லா அல்வா பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். கிண்டினோடனே தண்ணியாக தான் தெரியும். அது அப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னே நல்லா கெட்டி ஆயிரும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் கிண்டும்போது அது நல்லாவே கெட்டி ஆயிரும். நல்லா பாருங்கள், சுற்றி நல்லா அது எடுத்து விட்டு நல்லா கிண்டி அல்வா பதத்துக்கு வந்துருச்சா. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.